ஹலோ வியூவர்ஸ். வேற ஒரு பயனுக்காக ஒரு மருந்தை கண்டுபிடிக்க போய் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய ஒரு பக்க விளைவு மூலமா இன்னொரு பயனோட மருந்தை கண்டுபிடிச்ச ஒரு கதையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த மருந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்டெனாஃபில். அதாவது அதுக்கு இன்னொரு பேர் வயாகிரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வயரான்ற மருந்து எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைப்பு குறைபாடு வந்து இந்த மருந்தை வந்து எடுத்துக்கலாம். இந்த மருந்தை முதல்ல வந்து எதுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் வந்து அதிகமான அளவு இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நிக்கோலஸ் டெரட்டும் அவரோட டீமும் வந்து ஆய்வு வந்து மேற்கொள்றாங்க. அப்படி மேற்கொள்ளும் போது ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்தை வந்து இனிஷியலா உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ஆன்ஜினா பெக்டோரிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நெஞ்சழுத்த நோய் ஒன்று இருக்கும், அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த மருந்தை வந்து முதல்ல உருவாக்குறாங்க. எந்த ஒரு புது மருந்தை வந்து உருவாக்குனாலுமே அதை கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல வந்து உட்படுத்தணும். அதாவது குறிப்பிட்ட ஒரு ஹியூமன் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவனுக்கு இந்த மருந்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்க்கக்கூடிய பயன் வந்து இதில் வருதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த மருந்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே உயர் ரத்த அழுத்தம் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்தது. அதே மாதிரி ஆன்ஜினா பெக்டோரிஸும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு பக்க விளைவு வந்து வந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைப்புத்தன்மை வந்து ஏற்பட்டுச்சு. இது வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் டெரட்ன்றவர் என்ன வந்து முடிவு பண்ணாருன்னா, நம்ம ஏன் இதை வந்து விரைப்பு கொதிப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மருந்து நம்ம கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு திங்க் பண்ணி அடுத்து விரைப்பு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிது. நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து இதுக்கு ஒரு காப்புரிமை பேட்டன்ட் வந்து வாங்கி இதை வந்து மக்களுக்கு கொடுத்து விற்கவும் செய்கிறாரு. அதை விற்க ஆரம்பிச்ச முதல் வருஷத்துலேயே அது மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. நல்ல ரீச் இருந்தது. நல்ல பயனுள்ளதாக இருந்த இந்த மருந்து வந்து இருந்தது. இன்றளவும் வந்து பயனுள்ளதாக இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சதுக்காகவே ஒரு டெரட்ன்றவரை ஃபாதர் ஆஃப் வயாகிரா அப்படின்னு சொல்லி அழைக்கிறதும் உண்டு. இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல சிஜிஎம்பி, அதாவது சைக்ளிக் குவானோசின் மோனோபாஸ்பேட் அப்படின்ற ஒரு செகண்டரி மெசேஞ்சர் வந்து இருக்கும். அதுதான் நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை வந்து ஒரு ஒரு மெயின்டைன் பண்றதுக்கு வந்து உதவும். நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த மருந்து வந்து இந்த சிஜிஎம்பி அதிகப்படுத்தும். அது எப்படின்னா பாஸ்போடைஎஸ்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து இருக்கும். அதை பிளாக் பண்றது மூலமா இந்த சிஜிஎம்பி லெவலை நம்ம உடம்புல அதிகமாகும். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா நம்மளோட ஆண்குறியில இந்த சிஜிஎம்பி லெவலை வந்து அதிகப்படுத்தும். அப்படி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா ரத்தோட்டம் வந்து அதிகமான அளவு இருக்கும். அதிகமான அளவுல ரத்தோட்டம் இருக்கும்போது நமக்கு அங்க விரைப்புத்தன்மை வந்து ஏற்படுது. இப்படிதான் இந்த மருந்து வந்து வேலை செய்யுது. இந்த மருந்து என்னென்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸாகவும் இருக்கு, இன்ஜெக்ஷன்ஸாகவும் இருக்கு, அதே மாதிரி சிரப்பாகவும் இருக்கு. சிரப்புன்னு பார்க்கும்போது அது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். பவுடர் ஃபார்ம்ல இருக்கும்போது அது கூட ஒரு திரவம் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அதாவது அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அது பேர் தான் வந்து ட்ரை சிரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்து எடுத்துக்கிட்டா என்னென்ன வந்து பின்விளைவுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேசான தலைவலி இருக்கும், ஒரு லைட்டாக ஒரு டயர்ட்னஸ் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் விஷுவல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது நம்ம ஒரு ப்ளூ டிண்டட் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் ஷேட்ல தெரியுற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு பக்க விளைவு தான். இந்த மருந்து அதிகமான அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்த ரத்த அழுத்தம், அதாவது லோ பிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மருந்து எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கவனத்தில் வச்சுக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை வந்து டாக்டர் எத்தனை நாள் எடுத்துக்க சொல்லியிருக்காரோ அவ்வளோதான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு மீறி நீங்கள் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி இதோட பக்க விளைவுகள் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மருந்தை அவேர்னஸோட யூஸ் பண்றது நல்லது. இந்த மருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 30 to 60 நிமிஷத்துக்குள்ளேயே இதோட செயலை வந்து புரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். மருந்து எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு 4 to 5 மணி நேரம் வரைக்கும் இதோட ஆற்றல் வந்து இருக்கும். சப்போஸ் அதோட ஆற்றல் வந்து உங்களுக்கு 5 மணி நேரம் தாண்டி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் போச்சு அப்படின்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது.